ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீர்க்கங்காயை வச்சு ரொம்பவே டேஸ்டான முறையில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு வானொலி வச்சு காஞ்சது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் அந்த மாதிரி 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வரணுங்க. இந்த மாதிரி நீங்க சாப்பாட்டுக்கு செஞ்சு இதோட கொஞ்சம் ரசம் என்ன வச்சுக்கலாங்க. அல்லது இந்த பீக்கங்காயிலேயே கூட நம்ம சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இது பொரியல் மாதிரி இருக்கும். ஆனா நம்ம சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ சுவையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி பீக்கங்காய் வாங்கி இதே மாதிரியே செய்வீங்க. இப்போ இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பீக்கங்காய் ரொம்ப பிஞ்சிங்க. இது ஒரு 1/4 கிலோவுக்கு மீதியாவே இருக்கும். 300 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இதோட சேர்த்துக்கலாம். இந்த காய் வதங்கும் போதே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு இதோட நான் சாம்பார் பொடி மட்டும்தாங்க சேர்த்துறேன். வேற எதுவுமே இதுக்கு சேர்த்த போறது இல்லை. இது போலவே நீங்க செஞ்சு பாருங்க. அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்க. சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்து இது நல்லா வதங்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம், ரொம்ப லோவும் வேண்டாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பீக்கங்காயிலே தண்ணி விடும். நம்ம தண்ணியும் ஊற்ற வேண்டாம். இந்த தண்ணியிலே இந்த காய் வதங்கி வரும் பொழுது தான் அந்த நம்ம ரெசிபி ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு ஃபுல்லாகவே இதுலேயே சாப்பிட்றலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காய் வெங்காயமும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே திறந்தே இருக்கட்டும், மூடி வைக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ காய் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. தண்ணி எதுவும் சேர்த்துல பாருங்க. தண்ணியெலாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிருக்கு. இன்னுமே இந்த காயில் தண்ணி விடும். ஆனாலும் நம்ம கொஞ்சமாக இதுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சோமா இந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு வெந்துச்சுன்னா காயும் வெந்துடும், குழம்பு ரெடி ஆகிடும். இந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிடும். இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். காய் திறந்து பார்க்கலாங்க. தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இது பீக்கங்காய் ரொம்ப பிஞ்சிங்கிறதுனால நல்லாவே வெந்திருக்குங்க. பாருங்க, உங்களுக்கு கலரே மாறி இருக்கும். நல்லா அந்த காய் வெந்தது பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் காய் இதாக இருந்தால் ரொம்ப பிஞ்சா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இது காய் நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமுக்கு உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். எனக்கு அந்த கல் உப்பு போட்டதே சரியா இருக்குது, அதனால நான் இறக்கிடுறேன். கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் போட்டுக்கலாங்க. போட்டு இறக்கிடலாம். ஒரு நிமிஷம் இதை கலந்து விட்டுட்டு இறக்கிட்டோமா சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட ஜம்முன்னு இருக்கும். நமக்கு குழம்பு பொரியல் ரசம் இதெல்லாம் வைக்க டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பீக்கங்காய் கொஞ்சம் இருந்து அதை இந்த மாதிரி பொரியல் மாதிரி பண்ணிட்டீங்கன்னாவே சாப்பாடு இதுலேயே போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.